சார் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த 6 கிலோமீட்டர்ஸ் ரன்னை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க, அதுக்காகவும் வாழ்த்துக்கள். இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஓடி வாங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வரவும். என் பேர் கவிதா செல்வராஜ், ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட். என் பேர் மரியா அக்ஷிதா, ஐம் இன்டர்நேஷ்னல் ஃபென்சர். என் பேர் ஆகாஷ், 2 கோல்டு மெடல் நேஷனல்ஸ் கிக் பாக்ஸிங்கில் முடிச்சிருக்கேன். என் பேர் அனிதா, ஃபார்மர் இன்டர்நேஷனல் பாஸ்பால் கேப்டன். நான் ஒரு நேஷனல் பாக்ஸர். 45+லேருந்து நான் ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஸ்டேட் போயிட்டு நேஷனல், அப்புறம் ஏஷியா. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் சிஎம் சார் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆதவஜனா சார், தேங்க்யூ எம்எஸ் சார், தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அண்ட் சிஎம் சார். Thanks to our Chief Minister sir and to the sports ministers for organizing this, and thanks to the SDAT and thanks to the police people who supported and excellent security. Thank you so much. ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. இது வருஷம் முழுதும் இருக்கும். ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம், நம்மளுடைய யூத், நம்மளுடைய இளைஞர்கள் ஒரே ஃபோக்கஸ் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் வெல்த் கிரியேட்டிவிட்டி. சிஎம் தான் இனிமேட்டு ஸ்போர்ட்ஸ் உடைய முகமா இருக்க போறாரு. அவர் தான் நம்ம விஜய் அண்ணன் தான். நீங்க கை காமிச்சா மட்டும் போறாது, ப்ளீஸ் ஓடி வந்துருங்க. மேடை கழைக்கிறோம். இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் 15,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த அழகான காசுக்காக ஓடி வெற்றிகரமாக ஓடி நம்ம ஐலண்ட் கிரவுண்டில் வந்து சேர்ந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, அதுக்காக நன்றிகள், வாழ்த்துக்கள். அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் வாங்க சார். நம்ம கூட இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்காரு. 6 கிலோமீட்டர் ரன்னை ரொம்ப வெற்றிகரமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து முடிச்சிருக்கோம். சார் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த 6 கிலோமீட்டர்ஸ் ரன்னை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க, அதுக்காகவும் வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பேசணும், என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கள் எல்லாரும் இங்கே காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இங்கே வந்து சேர்ந்திருக்காங்க. மக்களே, இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து அவங்கள வந்து வெல்கம் பண்றோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். செம்ம மார்னிங் இன்னைக்கு. எப்போவுமே ரன்னிங் முடித்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வரும், பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங். ஹானரபிள் சிஎம் அவங்களோட ரன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்களோட ரன் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் காஸ்க்காக நாங்கள் வந்து ரன் பண்ணுறதுல இன்னும் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நம்மளோட யூத்தோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அந்த எனர்ஜியை ரைட்டான விஷயத்துக்கு செலுத்தணும்னு அவங்களோட அந்த விஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதை அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா வெளிப்படுத்தணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒலிம்பிக் ஃபென்சராக நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. மறக்கவே முடியாது இந்த மார்னிங். ஆக்சுவலாக 7 months கழிச்சு சென்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து ரொம்ப மறக்கவே முடியாது சார். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ். ஸோ என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நிறைய பேர் இருக்கீங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ரீசெண்ட்லி 2025 ஏஷியாவில் கோல்டு ஒன்று பண்ணோம், சில்வர் பண்ணோம். அப்புறம் அதே 2025 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம் 10,000 reps தம்பிள் லேட்ரல் ரைஸ் போட்டோம். ஸோ ஆல் ஏஷியா லெவலில் ரேங்கிங் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இந்த இயர் எண்ட் நைஜீரியாவில் போயிட்டு நெக்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு
நம்புகிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஸோ கண்டென்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஆதவ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல மார்னிங் 15,000 பீப்புள் சேர்ந்து இவ்வளோ பெரிய மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணேன். நான் ஒரு நேஷ்னல் பாக்ஸர் அண்ட் 2023-24 ஓப்பன் நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் செஸ் பாக்ஸிங்லேயும் பிரான்ஸ் மெடல் அட்டைன் பண்ணியிருக்கேன் 2023. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இந்த ஜென்ரேஷனில் எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸுமே பார்க்காம நான் நிறைய பேரை பார்த்தேன். ஸ்டாஃப்ஸ் முதல் கொண்டு சின்ன பசங்க வரைக்கும் நிறைய பேர் ரன் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லா ஸ்டாஃப்மே கூடவே இருந்து நல்லா கைட் பண்ணாங்க அண்ட் சேஃபராக எல்லாரையுமே இது பண்ண வச்சாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்ஸ் ஃபார் அவர் சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஃபார் கண்டக்டிங் திஸ். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஆதவ் அர்ஜுனா சார். நேற்று தான் உங்களை நான் அந்த டிஷர்ட் கலெக்ட் பண்ண போது உங்களை பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்துட்டேன். கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு 45+ ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணப்பவே 45 தான். ஆக்சுவலாக மேரத்தான் போகணுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மேரத்தான் நான் போனேன். என்னோட கோச்சர் ஜெயஸ்ரீ மேடம் நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன் நான். அவங்க வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணி 45+லேருந்து நான் ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு, ஸ்டேட் போயிட்டு, நேஷ்னல், அப்புறம் ஏஷியா. கடவுள் புண்ணியத்தில் ஏஷியா வந்து சென்னையிலே இருந்தது. ரொம்ப தூரம் போனால் கூட என்னால் போக முடியாது. அதாவது எப்படி ட்ரெயினில் பாத்ரூம்லேயே உட்காந்து போகிற, ஃப்ளைட்டில் என்னால் உட்காந்து போக முடியாது. அதனால் எனக்கு ஸ்பான்சர் யாரும் இல்லை. அதனால் ஏஷியா சென்னையில் இருந்ததால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏஷியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது மாதிரி யார் நல்லா என்கரேஜ் பண்ணி ரன் எல்லாம் வந்து ஹெல்த்து முக்கியம். நம்மளுக்கு ஹெல்த்துன்றது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ரன் வந்து நம்ம ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு பாதுகாக்கிறோம். அதனால் ரொம்ப எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் எந்துவாக நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். இந்த ரன் நான் நல்லா கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அவர் சிஎம். தேங்க்யூ அவர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா செல்வராஜ். ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட், 4 times இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட், இந்தியன் டீம் கேப்டன். இப்போ 3 times இந்தியன் டீம் கோச்சாக இருக்கேன். தயான் சந்த் அவார்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஆன்டி டோப்பிங்காக ரன் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு டபுள் சந்தோஷம் அப்படின்னும் போது சிஎம் சாரோட ரன் பண்ணதும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரோட ரன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவங்க ரன் பண்ண இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவ்வளோ தூரம் ரன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த டோப்பிங்கை வந்து ட்ரக்ஸை வந்து அழிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இது மூலிமா தெரியுது. நம்ம எல்லாருமே அவங்களுக்காக கோஆப்ரேட் பண்ணணும். அதாவது ஸ்போர்ட்ஸுன்றதை நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது தான் ட்ரக்ஸ் அப்படின்றது வந்து அழிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது. அது எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக நம்ம உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் சிஎம் சார் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Good morning everyone. என் பேர் மரியா அக்ஷிதா. ஐ எம் இன்டர்நேஷ்னல் ஃபென்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ SDAT இந்த மாதிரி ஒன்று நடத்தி வச்சதுக்கு. தேங்க்யூ MS சார், தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அண்ட் சிஎம் சார். இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இவ்வளோ அடல்ட்ஸ் கூட இருக்கிறீங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் எவ்ரி ஒன். நன்றி, தேங்க்யூ. ஜெய்ஹிந்த் எவ்ரிவன். என் பேர் ஆகாஷ். 2 கோல்டு மெடல் நேஷனல்ஸ் கிக் பாக்ஸிங்கில் முடிச்சிருக்கேன். அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் இன் சிலம்பம் பிரான்ஸ் மெடல். அட் த சேம் டைம் இன் கராத்தே கோல்டு மெடல் இன் கட்டா. ஆக்சுவலாக இந்த ரன்னு பார்த்தா ஆன்டி ட்ரக்ஸ்ன்ற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் எப்படின்னா நார்மலாக ஒரு நார்மல் ரன் மேரத்தான்ற மாதிரி இதை ஒரு மேரத்தான் யோசிக்கிறத விட நிறைய பேர் வந்து ஆன்டி ட்ரக்ஸ் அந்த காஸ்க்காக நிறைய பேர் ஓடினாங்க. அது இல்லாமல் ஏஜ் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் நிறைய பேர் எந்த ஒரு அவங்களால முடியலையோ அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு 6 kilometers ரன் வித்தவுட் ஸ்ட்ரெச் முடிச்சாங்க. அவங்களோட இப்போ என்கரேஜ்மெண்ட், அதுவும் எல்டர் பீப்புள்ஸ்க்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எல்லாரும் கொடுக்கலாம். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ண SDAT, சிஎம் கவர்மெண்ட் அண்ட் எவ்ரி ஒன்க்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் ஓவர் ஹியர். ஸோ நான் வந்து கத்தார்லேருந்து வரேன். என் பேர் தருண் பிரணாப். இங்கே நான் இப்போது ஏசாராமில் படிச்சுட்ருக்கேன். இங்கே ஏசாராமில் அத்லெட்டாக இருக்கேன். ப்ளஸ் நான் கத்தாரில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் நிறைய மேரத்தான்ஸ் நிறைய மேரத்தான்ஸ்லாம் நடக்கும், அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்.
ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து நான் பார்த்ததே இல்லை. லைக் ஒரு ஈவெண்ட் ஒரு காஸ்க்காக இவ்வளோ பேர் வந்து பண்ணுறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஸ்டானிஷிங். லைக் வெரி அஸ்டானிஷ் டு see this kind of people. And லைக் இது லைக் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் இயர் வந்து சென்னை நேவி மேரத்தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லைக் வெரி லைக் நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க்யூ CM Vijay and our Sports Minister Arjuna sir. Thank you. நன்றி. Good morning to everyone. என் பேர் Anita, a former international basketball captain, and our president Mr. Radhav Arjun sir, because அவர் வரும்போது பாஸ்கெட்பால் எப்படி இருந்ததோ அப்படியே தலைகீழ மாற்றி பெருசாக ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ happy that he became a sports minister now. So basketball எந்த அளவுக்கு growth ஆகுதோ அதே மாதிரி all the games going to be changes. அதில் first initiative anti-drug day, because இது வரைக்கும் இந்த மாதிரி நடத்துனதில்லை. So it's a huge crowd, and thanks to our chief minister sir and to the sports ministers for organizing this, and thanks to the SDAT, and thanks to the police people who supported and excellent security. Thank you so much. வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு, எல்லோருக்கும் வணக்கம். ஆன்டி ட்ரக்ஸ் டே, ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி we are running against drugs. It's not a drugs, it's a future for youth, future for Tamil Nadu. That is the vision for our honorable CM Mr. C. Joseph Vijay sir. So ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றில் கடந்த ஒரு 7 வருஷமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால நம்மளுடைய அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள் நிறைய பேர் அந்த ட்ரக்ஸுங்கிற ஒரு விஷயத்தினால ஃபர்ஸ்ட் அபியூஸ் ஆகிறது நம்மளுடைய சொந்தங்கள், அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள். ஒரு பக்கம் நம்மளுடைய சிஎம் போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி இந்த ட்ரக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ட்ரக்ஸுங்கிறது ஒரு ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸோ அதனால தான் ஹானரபிள் சிஎம் நேற்று ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் சாங் ரெடி பண்ணார், நேற்று லான்ச் பண்ணார் நைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 50% யூத் இருக்கும் தமிழ்நாட்டில், இளைஞர்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங் வெல்த், ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அதில் டிஃபீட் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு வந்து ட்ரக்ஸுங்கிறது தீர்வு கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ட்ரக்ஸு தீர்வு கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது. அதுக்கு ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இனிமேட்டு விளையாடுறதா நம்மளுடைய முக்கியமான ஸ்கூல் சிலபஸாகவே இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லேயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி. ஜோசப் விஜயானந்தா. வேற எந்த சிஎம்மும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில் ஓடினதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ஷார்ப்பாக 6:10 வந்து 6:15 வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணார்னா நம்ம சிஎம் மாதிரியே தமிழ்நாடும் ஹெல்த்தியாக மாறப்போகுது. இப்படி ஒரு யூத் சிஎம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் யாருக்காகனா முதல்ல யூத்துக்காகவும் உமனுக்காக தான். பார்ட்டிசிபேஷன் பண்ண கிட்டத்தட்ட ஆன்லைனில் கேட்டோம், 2 daysல 15,000 people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு 10,000 people வந்து நிற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 25,000 ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் 10 yearsல இருந்து 60 years 70 years வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் மராத்தான் இதுதான். ஸோ ஐ தேங்க்ஸ்னு சொல்லக்கூடாது. சிஎம் தான் இனிமேட்டு ஸ்போர்ட்ஸோடைய முகமாக இருக்க போறாரு. அவர் தான் நம்ம விஜய் அண்ணன் தான். அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டா
தமிழ்நாட்டில் எல்லா யூத்தும் எல்லா இளைஞர்களும் இனிமேட்டு ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஓட போறாங்க. அதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நம்ம அண்ணன் விஜய் என்ன சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கோ அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எல்லா எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் எங்களுடைய பாடி அக்ரிமெண்ட் போட்டு லைட் வச்சுட்டு ஃபென்சிங் போட்டு எல்லா பசங்களும் விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கிரவுண்ட் இல்ல, விளையாட முடியலன்னா நாங்கள் விளையாடணும்னு நினைக்கிறோம், ஆனால் கிரவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு 1 இயர்ல பாருங்க, எங்க பார்த்தாலும் கிரவுண்டு தான் இருக்க போகுது. நீங்க எங்க பார்த்தாலும் விளையாடலாம். எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ல நாங்க சொல்லுவோம், ஐ பிளேட் நேஷனல் பிளேயர், ஐ பிளேட் நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர், ஐ ஸ்டடிட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், நேரு ஸ்டேட்ஸில் தான் நான் படித்தேன், நேஷனல் பிளேயராக இருந்தேன். இங்கே இருக்க அனிதா என்னுடைய கொலீக், இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்கி நான் வளர்ந்தேன் நான். ஸோ என்னுடைய ஐடென்டிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஸ் ஏ பாஸ்கெட்பால் நேஷனல் பிளேயர்லேருந்து அசோசியேஷன் பிரசிடென்ட்லேருந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக நிற்கிறேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் இஸ் அ லைஃப். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் பிரெயின் ஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்குள்ளே வந்து நாங்களாம் ஸ்போர்ட்ஸில் இருப்போம், ஸ்போர்ட்ஸில் காம்படிஷன் வைப்போம், ஸ்போர்ட்ஸில் ரன்னிங் வைப்போம், மெடல் எடுப்போம், நேஷனல் விளையாடுவோம், இந்தியா விளையாடுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆகிட்டாலோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா லிக்கர் பக்கம் போவாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஜாலியாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரிங்க் பண்ணும்போது விளையாட்டாக சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்டாமினா இருந்தால் யாருக்கு ஸ்டாமினா இருக்கு, நம்ம 5 ரவுண்ட் அடிப்போம், 6 ரவுண்ட் அடித்தா யார் ஸ்டடியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டாமினான்னு ஒரு ஜோக்காக பேசிகிட்டு இருப்பாங்க பசங்க. த ரியல் ஸ்டாமினா மீன்ஸ், யூ நோ வாட் இஸ் த ரியல் ஸ்டாமினா? ஷூ போட்டு 1 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 2 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 3 கிலோமீட்டர் ஓடி பாருங்க. யார் 6 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ அவங்க தான் ரியல் ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாமினா. ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாமினா கிடையாது. உக்காந்த இடத்துல ட்ரிங்க், லிக்கரோ ஏதோ ஒரு லிக்கர், ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை எடுக்கிறது ஸ்டாமினா கிடையாது. அது தப்பு. ஸ்டாமினா இருந்தால் என்ன பண்ணோம், நம்மள மாதிரி 6 மணிக்கு ஷூவை போட்டு 6 கிலோமீட்டர் ஓடி பார்த்து ஃபினிஷிங் லைன் வரவங்க தான் ஸ்டாமினா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் 6 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியலையோ அவங்க இனிமேட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூப்பர், ரன் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க வாக் பண்ணிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். ஐ தேங்க்ஸ் வாக்கர்ஸ். ரன் பண்ண முடியல, வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வாக் பண்ணணும். ஃப்ரீயாக ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு வாக் பண்ணோம். இப்போ நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன், எங்களுக்குலாம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். காலையில் போயிட்டு ஒரு 10 பேரோட மேட்ச் விளையாடுவோம். ஒரு 1 hour மேட்ச் விளையாண்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் சொல்லாமா? ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். ஸோ இனிமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய இளைஞர்களும் சரி, எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்லை, 8 வயசு 8 வயசுல தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. 20 வயசுலயும் ஓடலாம், 40 வயசுலயும் ஓடலாம், 60 வயசுலயும் ஓடலாம். ஏன் வெட்டரில் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் டோர்னமெண்ட்ல 92 வயசுல ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி நேரு செட்டில் ஓடினார். என்ன வயசு? 92 வயசுல ஒருத்தர் 2 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணார். ஸோ யோசிச்சு பாருங்க, 92 இயர்ஸ்ல 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்றாரு வெட்டரன் மேட்ச்ல. நேரு ஸ்டேடியத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரன்னிங் நடந்துச்சு. ஸோ there is no age limit. ஃபேட்டாக இருந்தால் கவலைப்பட வேணாம், ஒன்றா சரியாயிடும். ஃபிட்டாக இருக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ சென்னை, இது தமிழ்நாடு முழுவதும் 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த கேம்பெயின், இந்த பிரச்சாரம் துவங்கியிருக்கோம். இது வருஷம் முழுதும் இருக்கும். ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம். நம்மளுடைய யூத், நம்மளுடைய இளைஞர்கள் ஒரே ஃபோக்கஸ், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் வெல்த் கிரியேட்டிவிட்டி. பிரெயின் நல்லா இருந்தால் தான் கிரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியும்.